everyone, I am Dr. Suganya Anadaraman, மகப்பேறு மருத்துவர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா induction of labor அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். So induction of the labor என்னன்னா பெயின் வரதுக்கு டெலிவரி பெயின் வரதுக்கு நம்ம டேட் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், முன்னாடியே மருந்து வச்சு வலி வர வச்சுக்கிட்டான் அப்படின்னு சில கண்டிஷன்ல வந்து டாக்டர் வந்து சொல்லுவாங்க. எந்த மாதிரி கண்டிஷன்ல அந்த மாதிரி மருந்து போப்போம், அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பிரீஃபா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து லோ ரிஸ்க் ப்ரெக்னன்சி, இன்னொன்று வந்து ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி. இப்போ லோ ரிஸ்க் ப்ரெக்னன்சினா என்னென்னா உங்களோட வெயிட் வந்து நார்மலாக இருக்குது, பேபியோட வெயிட்டும் நார்மலாக இருக்குது, அதாவது 2.5ல 3க்குள்ளே இருக்குது. உங்களோட மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் எதுவுமே இல்லை, அதாவது உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லை, ஹைப்பர் டென்ஷன் இல்லை, தைராய்டு எதுவும் இல்லை, அந்த மாதிரி மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லை. உங்களோட சுகர் ப்ளஸ் பிபி வந்து த்ரூஅவுட் ப்ரெக்னன்சி வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லோ ரிஸ்க் ப்ரெக்னன்சிக்கு கீழே வருவீங்க. அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் இண்டிகேஷன் வந்து என்னென்னா ஹைட்டு. இப்போ மதரோட ஹைட் வந்து மோர் தென் 145 சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா அது நார்மல் ஹைட், அவங்க வந்து லோ ரிஸ்க் ப்ரெக்னன்சிக்கு கீழே வருவாங்க. அதுக்கப்புறம் மெயினாக வந்து 37 வீக்ஸில் வந்து நம்ம ஒரு ஸ்கேன் பார்ப்போம். அந்த ஸ்கேனில் வந்து லைக்கர் வந்து நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லோ ரிஸ்க் ப்ரெக்னன்சிக்கு கீழே வரும். இன்கேஸ் வந்து லைக்கர் கம்மியாக இருந்துச்சு, அந்த பனிக்குட நீர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஆலிகோஹைட்ராம்னியாஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சிக்கு கீழே வரும். இல்லை அந்த தண்ணி அதுவே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து பாலிஹைட்ராம்னியாஸ்ன்னு சொல்லுவோம், அதுவும் ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சிக்கு கீழே வரும். சம்டைம் வந்து கார்ட் அரவுண்ட் தி நெக், டைட்லி ட்வைஸ் கார்ட் அரவுண்ட் தி நெக், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதையும் வந்து நம்ம டேட் வரைக்கும் பெயின் வரட்டும்னு சொல்லிட்டு நம்மளால் வெயிட் பண்ண முடியாது, முன்னாடியே வந்து நம்ம டெலிவரி பண்ணிக்கிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் இன்னொன்று டாப்லர் பார்ப்போம். 37 வீக்ஸில் பாப்பாவுக்கு போகிற பிளட் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக சிபிஆர் அப்படின்னு உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒன்று இருக்கும், செரிப்ரோபிளாசென்ட்ரல் ரேஷியோன்னு. அது மோர் தேன் 1ன்னு இருந்தால் தான் நம்ம டேட் வரைக்கும் வெயிட் பண்ண முடியும். இல்லை பாப்பாவோட வெயிட்டில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, ஃபீட்டல் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது ஃபீட்டல் க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது, இல்லைனா வந்து எல்ஜிஏன்னு சொல்லுவோம், லார்ஜ் ஃபார் ஜெஸ்டேஷனல் ஏஜ், பாப்பா வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, மோர் தென் 4.5 kgலாம் இருக்குன்னா அவங்கெல்லாம் வந்து லோ ரிஸ்க் கேட்டகரிக்கு கீழே வரமாட்டாங்க, ஹை ரிஸ்க் கேட்டகரிக்கு கீழே தான் வருவாங்க. ஸோ இப்போ உங்களோட ஹைட் வெயிட் நார்மலாக இருக்குது, மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இல்லை, 37 வீக் ஸ்கேனில் பண்ணுறப்போ லைக்கர் நார்மலாக இருக்குது, கொடி சுற்றிட்டு இல்லை, பாப்பாவுக்கு போகிற பிளட் ஃப்ளோ வந்து நார்மலாக இருக்குது, கெஃபாலிக் ப்ரெசன்டேஷன் தலை தான் கீழே இருக்குது, இப்படி எல்லாமே நார்மலாக இருக்கப்ப நீங்கள் வந்து லோ ரிஸ்க் கேட்டகரிக்கு கீழே வருவீங்க. இந்த மாதிரி லோ ரிஸ்கில் கேட்டகரியில் இருக்க பேஷண்ட்டை வந்து டில் டேட், அதாவது அவங்க டெலிவரி டேட் வரைக்கும் பெயின் வருதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம். டாக்டர் வந்து எந்த இன்டர்வென்ஷனும் பண்ண மாட்டாங்க. 37 வீக்ஸ்க்கு அப்புறம் வீக்லி செக்அப் மட்டும் வர சொல்லுவாங்க. எல்லா பேராமீட்டர்ஸும் நார்மலாக இருந்துச்சுன்னா டில் டேட் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணுவோம். இதுவே வந்து நீங்கள் ஹை ரிஸ்க் கேட்டகரிஸ் கீழே வரீங்க, உங்களோட வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, இல்லைனா வந்து பிஎம்ஐ வந்து ஜாஸ்தியாக இருக்குது, உங்களோட ஹைட் வந்து 145 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹை ரிஸ்கில் வருவீங்க. இல்லை உங்களோட பிபி ஜாஸ்தியாக இருக்குது, சுகர் ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் அதுக்காக டேப்லெட் போட்டுட்ருக்கீங்க, ப்ளஸ் 37 வீக்ஸில் பண்ணுற ஸ்கேனில் வந்து டாப்லர் சேஞ்சஸ் இருக்குது, ஃபீட்டல் க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது, இல்லை பாப்பாவோட வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, லார்ஜ் ஃபார் ஜெஸ்டேஷனல் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, இல்லைனா வந்து டைட்லி கார்டு அரவுண்ட் தி நெக், கார்டு வந்து ரொம்ப சுற்றிட்டுருக்கு, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹை ரிஸ்க் கேட்டகரி கீழே வருவீங்க. சில பேர்த்துக்கு வந்து பனிக்கூட நீர் வந்து கம்மியாக இருக்கும், அந்த பிளாசென்டல் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாப் ஆகுறதுனால அது வந்து ஆலிகோஹைட்ராம்னியாஸ்ன்னு சொல்லுவோம். லைக்கர் வந்து 5 தான் இருக்குது, 6 தான் இருக்குன்னா நம்மளால் டேட் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு முன்னாடியே டெலிவரி பண்ணிக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது, பேபிக்கும் நல்லது. இன்னும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர் இல்லாமலே வந்து பாலிஹைட்ராம்னியாஸ் இருக்கும், தண்ணி நிறைய இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து பாப்பா 37 வீக்ஸ்க்கு மேலே மதர்கிட்ட இருக்கிறது வந்து அவ்வளோ சேஃபான ஆப்ஷனாக இருக்காது. அந்த மாதிரி தண்ணி நிறைய இருக்கப்ப நம்ம 37 வீக்ஸ்லேயே டெலிவரி பண்ணிடுவோம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹை ரிஸ்க் கேட்டகரிஸ் கீழே வரப்போ 37 to 38 வீக்ஸில் வந்து டெலிவரி பண்ணுறது வந்து கரெக்டாக ஆப்ஷனாக இருக்கும். இது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வேரி ஆகும். ஸோ உங்கள் டாக்டர் வந்து உங்களோட ஹெல்த் கண்டிஷனை வந்து அசஸ் பண்ணிவிட்டு டில் டேட் வெயிட் பண்ணலாமா, இல்லை நீங்கள் கொஞ்சம் ஹை ரிஸ்கில் வரப்போ முன்னாடியே டெலிவரி பண்ணிக்கலாமா அப்படின்றத வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. இப்போ 37 to 38 வீக்ஸில் வந்து டெலிவரி பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்கள வந்து அட்மிஷன் போட்டுட்டு அப்போ பெயின் வர்றதுக்காக பண்ணுற மெத்தட் தான் வந்து இண்டக்ஷன் ஆஃப் த லேபர். ஸோ இப்போ நீங்கள் ஹை ரிஸ்க்கு கீழே இருக்கீங்க, டாக்டர் வந்து டெலிவரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 37 to 38 வீக்கில் உங்களுக்கு டேட் கொடுத்து அட்மிஷன் போட்டாங்கன்னா அப்படின்னா அட்மிஷன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா என்எஸ்டி அப்படின்னு ஒரு டெஸ்ட் எடுப்போம், பேபியோட வெல்பீயிங் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த டெஸ்ட் நார்மலாக இருந்துச்சுன்னா நம்ம இண்டக்ஷனோட மெத்தட் வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ இண்டக்ஷன் வந்து நிறைய மெத்தடில் பண்ணலாம், போலி இண்டக்ஷன் பண்ணலாம், இல்லைனா ஜெல் வைக்கலாம், இல்லைனா டேப்லெட் வைக்கலாம்,
நெக்ஸ்ட் வந்து மெம்பரேனை வந்து ரப்சர் பண்ணிவிட்டு ட்ரிப்ஸ் வைக்கலாம். அது எதை பொறுத்து இதெல்லாம் வேரி ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்களோட மவுத் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிவின்னு சொல்லுவோம் இல்லையா, பெர் வெஜைனல் எக்ஸாமினேஷன். டாக்டர் வந்து 2 ஃபிங்கர்ஸ் விட்டு உங்கள் வெஜைனா அண்ட் சர்விக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு எக்ஸாமின் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட இடுப்பெலும்பில் வந்து போதிய இடைவெளி இருக்குது, பெல்விஸ் நல்லா இருக்குது. பெல்விஸ் நல்லா இருந்துச்சுன்னா கைனகாய்ட் பெல்விஸ்னால் அங்கே ஸ்பேஸ் நிறைய இருக்குது, பாப்பா தலை வர முடியும் அப்படின்றத அசஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பார்ப்பாங்கன்னா அந்த சர்விக்ஸ் யூட்ரஸோட மவுத்தோட லென்த் எப்படி இருக்குது, அதோட ஃபர்மாக இருக்கா சாஃப்டாக இருக்கா அது வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்ப்பாங்கன்னா பொசிஷன், அது மிட் பொசிஷனில் இருக்கா, அந்த ஆஸ் இல்லை போஸ்டீரியராக இருக்கா ஆன்டீரியராக இருக்கா அதை வந்து அசஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பேபியோட ஹெட் வந்து எங்கே இருக்குது, மொபைலாக இருக்கா இல்லை பெல்விக் போனில் ஃபிக்ஸாக இருக்கா, இதெல்லாம் அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து தான் மெத்தட் பண்ணுவாங்க. இவ்வளோ லென்த் வந்து நார்மலாக இருக்குது, போஸ்டீரியராக ஆஸ் இருக்குது அப்படின்னா டு ஸ்டார்ட் வித் ஃபோலி இண்டக்ஷன் சொல்லுவோம். டியூப் போடுறது, ஜெல் வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். கொஞ்சம் மவுத் ஓப்பன் அதுக்கப்புறம் டேப்லெட் வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஒன்ஸ் சாஃப்டாக இருக்குது நல்லா டைலேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி வரப்போ தான் வந்து நம்மளால் வந்து மெம்பரேனை வந்து ரப்சர் பண்ணி இது ட்ரிப்ஸ் எல்லாம் போட முடியும். இப்போ வந்து இந்த மாதிரி இண்டக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்கப்ப பேபியோட ஹார்ட்டும் மதரோட ஹெல்த் கண்டிஷனும் எப்படி இருக்குன்னு த்ரூ அவுட் த லேபர் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருப்போம். இதுக்கு இடையில வந்து பாப்பா ஏதாவது உள்ளேயே மோஷன் போயிட்டாங்கன்னா மெக்கோனியம் ஸ்ட்ரெயின்டு லைக்கன்னு சொல்லுவோம். இல்லை பாப்பா ஹார்ட்டில் ஏதாவது வேரியேஷன் வந்துச்சு அந்த என்எஸ்டி போடுறப்ப டீசலரேஷன் சொல்லுவோம். பாப்பா ஹார்ட் பீட் ஏதாவது குறையுது அப்படின்னா நம்மளால் நார்மல் டெலிவரிக்கு வந்து வெயிட் பண்ண முடியாது. அப்போ வந்து நம்ம எமர்ஜென்சி சிசேரியன் பண்ணிக்க வேண்டியிருக்கும். இந்த ப்ராசஸ் எல்லாமே நார்மலாக வந்துச்சுன்னா நம்ம நார்மல் டெலிவரி வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து யாரெல்லாம் ஹை ரிஸ்க் கீழே வருவீங்க, அந்த மாதிரி ஹை ரிஸ்க் கீழே வரவங்களுக்கு அவங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்த வீக்ஸில் வந்து இன்டியூஸ் பண்ணலாம், இன்டியூஸ் பண்ணுறப்ப கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு அவங்களோட மவுத் அண்ட் பேபி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த மெத்தட் ஐடியலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இண்டக்ஷன் ப்ராசஸ் போகிறப்ப மானிட்டரிங்கில் வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா நார்மல் டெலிவரி பண்ணிக்கலாம். இன்கேஸ் அதில் ஏதாவது பாப்பா தலை இறங்க முடியல இல்லை ஹார்ட் பீட்டில் ஏதாவது வேரியேஷன் வந்தது, மதரோட ஹெல்த் கண்டிஷன் ஏதாவது ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட்டாங்க அவங்களால புஷ் பண்ண முடியல, அந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன் வந்துச்சுன்னா எமர்ஜென்சி சிசேரியன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ.